அப்பிள்சரெல்லாம் இப்படி அழுக்கு இருக்குது இல்ல, எல்லாருமே நினைக்கிறோம் அந்த அப்பிள்சரெல்லாம் நம்ம துடைக்கிறதுக்கு வந்து ஐயோ இவ்வளவு அழுக்கா இருக்குது, நம்ம என்ன பண்றது, ஒரு வாட்டர் வாஷ்ல கொண்டு போய் விட்டா இதுக்கு 2000 ரூபாய் கேட்பான் 3000 ரூபாய் கேட்பாங்கன்னு நினைக்கிறோம். வெறும் பச்சை தண்ணி, எதுவுமே கலக்காத பச்சை தண்ணி, அப்படியே நீங்க வெறும் தண்ணியில இப்படி இழுங்க. ரொம்ப சொதன்னு இருக்கக்கூடாது, நல்லா வரன்னு நல்லா தேய்ச்சி விட்டு. எவ்வளவு கிளீனா இருக்குது பாரு. முன்னாடி எப்படி படுத்துக்க சொன்னா உடனே இங்க தூங்கிடக்கூடாது, சரியா? படுத்துட்டு தொடல இப்படி, ஏன்னா அன்னைக்கு அப்படிதான் படுத்து தொட அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறேன், அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கிறான். என்னடா நீங்க தான் படுத்துட்டு தொடக்க சொன்னீங்கன்னு. தொழில் மாதிரி செய்யணும், சரியா? எதுக்கு நம்ம ஆபீஸ் ஷோரூம்னு வராங்க, நம்ம எல்லாம் சுத்தமா வச்சிருப்போம், வண்டியில எந்த ஒரு வேலையும் இருக்காது அப்படின்னு நினைச்சுதான் நம்மளை தேடி வராங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு மெனக்கிட்டு தான். இப்ப பாருங்க இந்த டேஷ் போர்டெல்லாம் பாரு எவ்வளவு அழுக்கா இருக்குது. இப்ப இப்படிதான் துடைக்கணும், அவ்வளவுதான். இந்த ஏசி வெண்ட்டுக்குள்ள இப்படி கையை வச்சு அப்படி வச்சிருக்கிறத பொறுத்து வண்டியில அவங்க ஏறுறப்ப ஐயோ இவங்க இவ்வளவு தெளிவா வச்சிருக்கிறாங்களே, நம்ம செருப்பு கழட்டி விட்டு ஏறணும், இது ஒரு கோயில் மாதிரி பார்க்கணும், அந்த அளவுக்கு நம்ம துடைக்கணும் வண்டிய. ஒழுங்கா குளிக்கவே மாட்டோம், நான் எங்க போய் வண்டி துடைக்கிறதுன்னு. பாக்குறது எப்படி இருக்குது பளிச்சுன்னு.